ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சூப்பரான ஒரு லஞ்ச் ரெசிபி வந்து பார்த்துடலாங்க. நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வீட்டுக்கு வரோம், ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே வந்து நமக்கு ஒரு லஞ்ச் பண்ணணும் அப்படிங்கும்போது இந்த சாம்பார் வந்து நம்ம சீக்கிரமாக வச்சிடலாங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் தண்ணி வச்சுக்கோங்க. தண்ணி வச்சு தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா துவரம்பருப்பு, இது கூட ஒரு தக்காளி, 2 பல் பூண்டு, கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா கடாய் வச்சுட்டு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் தாளிக்கிறதுக்கு. தேங்காய் எண்ணெய் போட்டுட்டு அது கூட கடுகு, அதுக்கப்புறமா இதுக்கு சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் தான் கிடச்சிது. இது கூட பச்சை மிளகா, வரமிளகா போட்டுட்டு நம்ம வேக வச்ச பருப்பையும் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷத்துலேருந்து ஒரு 3 நிமிஷம் வரைக்கும் கொதி வச்சு எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பரான ஒரு சாம்பார் வந்து ரெடி ஆயிரும். இது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாங்க. ஒரு 9 மாதத்துக்கு அப்புறம் நம்ம நல்லா குழந்தைங்களுக்கு கையில் பிசைஞ்சு சாப்பாடு ஊட்டும் போது பார்த்திங்கன்னா இந்த பருப்பு வச்சு கொடுத்திங்கன்னா சூப்பராக விரும்பி சாப்பிடுவாங்க. இது கூட நம்ம அப்பளம் ஊறுகாயில் வச்சு சாப்பிட்டுக்கலாங்க. நான் ஏன் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா, டக்குன்னு நமக்கு வந்து அந்த என்ன சமைக்கணும் அப்படிங்கிறது தோணாது. நீங்கள் கரெக்டாக என்னோடய சேனல் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ரெசிபி இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.